வணக்கம். இன்று 23/7/2024 41 வருடங்களுக்கு முன்பு கொழும்பிலே ஆடிக் கலவரம் கறுப்பு ஜூலாய் நடந்தது. அப்பொழுது நானும் அங்கு இருந்தேன். இன்று அதை அடிப்படையாக ஒரு பகிர்வை உங்களுடன் பகிர்ந்துள்ளேன். அதற்கு ஒரு வலு சேர்க்கும் விதமாக இன்றைக்கு 68 வருடங்களுக்கு முன்பு 8/7/1956 வித்வான் வேந்தநாள் அவர்கள் தினகரன் வாரப்பத்திரிகையில் எழுதி பின்பு அவரின் தன்னேரில்லாத தமிழ் என்ற நூலில் இடம்பெற்றுள்ள இலக்கிய தோற்றமும் இன எழுச்சியும் என்ற கட்டுரையை என் குரலில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இலக்கிய தோற்றமும் இன எழுச்சியும் ஓர் இனத்தின் உயிர் துடிப்பும் உயர்ந்த வாழ்வும் இலக்கியத்தால் வளம்படுகின்றன. சென்ற காலத்தில் வாழ்ந்த மக்களின் எண்ணத்தையும் இன்று வாழ்கின்ற மக்களின் எண்ணத்தையும் ஒன்றுபடுத்தி உயிர் கொடுக்கின்ற சிறப்பு இலக்கியத்துக்குத்தான் உண்டு. ஒருவரின் சிந்தனையை ஒருவர் உள்ளத்தில் பதித்து உருப்படுத்தும் இலக்கியத்தாலேதான் மக்களின் வாழ்வு மலர்கின்றது. மக்களின் வெளிக்கோலத்தை மட்டும் கூறுகின்ற இலக்கியங்கள் கால வெள்ளத்தில் அள்ளுப்பட்டு அழிந்து போகின்றன. மக்களின் உள் உணர்ச்சியை எடுத்து காட்டுகின்ற இலக்கியங்கள் உலகம் உள்ளளவும் வாழ்கின்றன. இலக்கியத்தை படைக்கின்ற புலவனின் உணர்ச்சியிலே ஊற்றெழுகின்ற எண்ணங்கள் வாழுகின்ற மக்களின் எண்ணங்களுடன் கலந்து அவர்களின் வாழ்வை புதுக்கி படைக்கின்றன. மக்களின் வாழ்க்கையைப் பற்றி சிந்தியாமல் பாடுகின்ற இலக்கியங்கள் ஓடுகின்ற வெள்ளத்திலே அள்ளுப்பட்டு செல்கின்ற சிறிய துரும்புகளைப் போல மக்களின் உள்ளத்தை விட்டு விலகி நெடுந்தொலைவிற்கு சென்று மறைந்து விடுகின்றன. உணர்ச்சியும் சிந்தனையும் உள் ஒளியும் நிரம்பிய புலவனின் இலக்கியம் உலகத்தையே மாற்றி படைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாகும். எழுச்சி கொண்ட இலக்கிய புலவன் உறங்கிக் கிடக்கும் மக்களினத்தை தட்டி எழுப்பி உலக நிலையை உணர வைப்பான். அஞ்சி ஓடுகின்ற பேடிகளை ஆண்மையாளராக்கி விடவும் இலக்கிய புலவனால் முடியும். அதிகாரமும் செருக்கும் தன்னலமும் படைத்த கூட்டத்தினரை அடக்கி அன்பும் பொதுநல உணர்ச்சியும் வாய்ந்த சான்றோராக மாற்றி வாழ்விக்கத்தக்க வல்லமையும் இலக்கிய புலவனுக்குத்தான் உண்டு. இன்றைய நிலையில் இன உணர்ச்சியையும் தன்மான துடிப்பையும் எழுப்பி எங்கள் உள்ளத்தை முறுக்கேற்றக்கூடிய இலக்கியங்களைத்தான் நாங்கள் தேடிக் கற்க வேண்டும். மக்கள் வாழ்வில் ஏற்படுகின்ற இன்னல்களை போக்க வழிகாட்டாத இலக்கியங்களை படித்து படித்து பாழ்பட்டு போன எங்கள் வாழ்வை இனியாகிலும் மாற்றி வளம்படுத்த வேண்டும். இன்று தொடங்கி தமிழனாக வாழ்ந்த சங்ககால இலக்கியங்களை புரட்டி பாருங்கள். வழி வழியாக வாழ பிறந்த மக்களினம் நாங்கள் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து வாழ்ந்து உயர்ந்த தமிழ் இனத்தின் வாழ்க்கை நெறியை அங்கே காணலாம். ஒரே இனத்தில் பிறந்தவர்கள் தமிழ் பகை கொண்டு போரிடுவதால் அந்த இனம் அயலவனுக்கே அடிமைப்பட்டு விடும் என்று கூறுகின்ற அறிவுக்குரலையும் அங்கு கேட்கலாம். ஒரு வீர் தோற்பினும் தோற்பது நுங்குடியே, இருவீர் வீரல் இயற்கையும் அன்றே, குடிப்பொருள் அன்று நும் செய்தி கொடித்தேர், நும்மோர் அன்ன வேந்தற்கு மெய்மலி உவகை செய்யும் இவ்விகளே. புறம் 45. ஒரு குலத்தில் பிறந்த மன்னர் இருவர் தமிழ் மாறுபட்டு போர் செய்யும் பொழுது கோவூர் கிழார் என்னும் நல்லிசை புலவர் சொல்லுகின்ற அறிவுரைகளை இப்பாட்டில் கேட்கின்றோம். உங்களில் ஒருவர் தோற்றாலும் அத்தோல்வியினால் தாக்கப்படுவது உங்கள் குலமேயாகும். இருவரும் வெற்றி பெற முடியாது. இங்கனம் ஒரே குலத்தில் பிறந்த நீங்கள் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போர் புரிவதால் உங்கள் குலப்பெருமை குறையப் போகின்றது. உமது பகைவர் மிகவும் மகிழ்ச்சி அடையப் போகின்றார்கள். போரை நிறுத்தி உங்கள் குலத்தை காப்பாற்றுங்கள் என்பதா? இந்த பொருள் உரைகள் இன்று எமது உள்ளத்தை தொட்டு உணர்ச்சியை ஊட்டுகின்றன. உட்பகைகளை உதறித்தள்ளி உடனே ஒன்றுபடுங்கள். ஒன்றுபட்டு நின்று உங்கள் உரிமைக்காக போராடுங்கள். உங்கள் ஆவியினும் இனி அன்னை மொழிக்கு இன்னல் வந்த நிலையைக் கண்டு கொண்டுமா என்னமும் நீங்கள் முன்னைய வேறுபாடுகளை காட்டி முதன்மை பெற முயல்கின்றீர்கள் என்றெல்லாம் கோவூர்கிழார் எம்மை கேட்கின்றார். இங்கனம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்க இலக்கியத்திலே கேட்கின்ற பொருள் உரைகள்
இன்றைய 20ஆம் நூற்றாண்டில் வாழ்கின்ற தமிழ் இனத்துக்கு ஏற்பட்ட இன்னலை போக்க வழிகாட்டியாக நின்று விளங்குகின்றன. இதனால் மக்களின் வாழ்க்கையோடு ஒன்றுபட்ட இலக்கியத்தின் நீண்டகால வாழ்வை உணர்கின்றோம். இனி இன்றைய நூற்றாண்டில் எழுந்த மக்கள் இலக்கியங்களிலும் எங்கள் சிந்தனையை எழுப்பி உணர்ச்சி ஊட்டுகின்ற உரிமை குரலை கேட்கலாம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு என வரும் பாரதியாரின் அறிவுக்குரலை கேளுங்கள். இந்த குரல் புறநானூற்றிலே கேட்ட கோவூர்கிழார் குரலுடன் கலந்து நின்று எமது உள்ளத்தில் உரிமை வேட்கையையும் ஒற்றுமை உணர்ச்சியையும் எழுப்புகின்றது. இதனை அடுத்து என்னுமோர் உணர்ச்சி குரல் எமக்கு கேட்கின்றது. வெள்ளம் போல் தமிழர் கூட்டம், வீரங்கொள் கூட்டம் அன்னார், உள்ளத்தால் ஒருவரே மற்ற உடலினால் பலராய்க் காண்பார், கள்ளத்தால் நெருங்கொணாதே என் வையம் கலங்கக் கண்டு, துள்ளும் நாள் என்னால் உள்ளம் சொக்கும் நாள் எந்த நாளோ. இந்த பாட்டை படிக்கும் பொழுது எழுகின்ற இன்பத்தையும் இன உணர்ச்சியையும் எழுத்தினால் எழுத முடியுமா? தமிழரின் கூட்டம் வெள்ளம் போல எழுந்து போர் புரிந்து உரிமைகளை பாதுகாக்கின்ற வீரர் கூட்டம். அவர்கள் உள்ளத்தால் ஒருவர்தான், உடம்புகளால் மட்டும் பலர் போல காட்சி அளிக்கிறார்கள். இங்கனம் கருத்தொருமித்து நின்று உரிமை போராடுகின்ற தமிழர்களை இனிமேல் கள்ளத்தால், அதாவது வஞ்சனையால் வெல்ல முடியாது என்றெல்லாம் எண்ணி எண்ணி இந்த உலகம் கலங்க வேண்டுமா? இங்கனம் உலகம் தமிழர் ஒற்றுமையைக் கண்டு கலங்குகின்ற நாள் எந்த நாளோ அந்த நாளைக் கண்டு என் உள்ளம் எழுச்சி கொண்டு இருமாக்கின்ற நாள் எந்த நாளோ கூறுங்கள் என்று பாரதிதாசன் தமிழ் மக்களை கேட்கின்றார். அந்த நாள் இந்த நாள்தான் என்று நாங்கள் பாரதிதாசனுக்கு சொல்லுகின்றோம். தமிழர்கள் விழித்து விட்டார்கள். விடுதலை போர் முழக்கம் தமிழகம் எங்கும் கேட்கிறது. இன உணர்ச்சி கொண்ட தமிழர் கூட்டம் வெள்ளம் போல் வெளிப்பட்டு விட்டார்கள். புதிய இலக்கியங்கள் தோன்றுகின்ற சூழ்நிலையை இன்றைய தமிழர் தோற்றுவித்து விட்டார்கள். அறத்தின் நிழலிலே நின்று தமிழர்கள் கொட்டுகின்ற விடுதலை போர் முரசு வெளி உலகுக்கெல்லாம் ஒலிக்கின்றது. இன்றைய இன எழுச்சி இனி வருங்கால இனத்துக்கு வழிகாட்டுகின்ற மக்கள் இலக்கியத்தை மலர்த்தி தமிழை வாழ்விக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். நன்றி. இக்கட்டுரை 8/7/1956 தினகரன் வார பத்திரிகையில் வித்வான் வேந்தனாலால் எழுதி வெளியிடப்பட்டது. பின்பு அவரின் கட்டுரை நூலான தண்ணீர் இல்லாத தமிழ் என்ற நூலிலே பக்கம் 93 96 வரை இடம்பெற்றுள்ளது. நன்றி, வணக்கம்.